நட்புக்கும் உறவுகளுக்கும் வணக்கங்கள். படத்தில் ஒரு தத்துவ வார்த்தையாக, இது ஒரு விழிப்புணர்வாக. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போகப் போகிறானாம். இது ஒரு உவமையாக முன்னோர்களால் சொல்லப்படுவது. அதாவது அருகில் இருக்கும் இன்பத்தை துறந்து தூரத்தில் உள்ள இன்பத்தை பற்றி கனவு காண்பது காலநேர போன்று. ஒரு சின்ன இது ஒரு பேராசையாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்போனால், ஒருவரின் வருமானம் செலவுகள் போக மாதம் ஒன்றுக்கு 3000 அல்லது 4000 சேமிப்பு ஆகலாம். அந்த நபர் ஆசைப்பட்டால் ஒரு மோட்டார் பைக்கு வாங்கலாம். ஆனால் அந்த நபரின் ஆசை பேராசையாக உருவெடுத்து காருக்கு மாறும்போது கடன்களை வாங்கி அடுத்து 2 மாதத்தில் 2-3 மாதங்களில் கஷ்டத்தில் மூழ்வது, அவருடன் சேர்ந்து குடும்பத்தாரை கஷ்டப்படுத்துவது. இது ஆசை பேராசையாக மாறியது விளைவு. நண்பர்களே, உறவுகளை, உங்கள் ஆசைகளை புத்தி என்று கூண்டுக்குள் அடைத்து திறமை தகுதி என்ற அளவுகளால் அளவிட்டு கொண்டீர்களானால் உங்கள் வாழ்வு என்றென்றும் நிம்மதியாக மகிழ்ச்சிகரமாக செல்லும் என்பது எண்ணம். இது பேராசையில் என்று கஷ்டத்திலிருந்து மீள்வதற்குண்டான ஒரு விழிப்புணர்வுக்காக. நன்றி, வணக்கம்.